கைஸ் இப்போ வந்து என்ன இருட்டாவே இருக்கு, வெளிச்சத்துக்கு வந்தாச்சு. ஸோ எல்லாருமே வந்துட்டு உங்களோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. என்னோட டெய்லி ரொட்டீன் ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். ஸோ சரி, அப்படிதான் எல்லாரும் கேட்குறீங்க, போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்க, ஓகேங்களா? ஸோ மார்னிங் வந்து எந்திரிச்சு குளிச்சு காஃபி குடிச்சிட்டு அதெல்லாம் காட்ட முடியல. ஏன் அப்படின்னா காஃபி குடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஏஸ்தட்டிக்காலாம் என்னால் எடுக்க முடியாது. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிறது ஏஸ்தட்டிக் ஃபீல்லாம் உங்களுக்கு வராது. ஸோ இந்த யூஸ்வலாக யூடியூபர்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் வராது. ஸோ அதனால் வந்துட்டு நான் அதெல்லாம் காட்ட விரும்பலை. இன்னும் வேணும் அப்படின்னா, ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறது நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கரண்டி தான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க, ஏஸ்தட்டிக்கான கரண்டிலாம் இல்லை. ஸோ அதனால் அதை நான் காட்டலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு கரெக்டாக கேமரா கூட எனக்கு பிடிக்க தெரில. ஸோ அதனால் மீட்டிங்க்கு ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ என்னோட சொக்காவை பார்த்து பயந்துடாதுங்க. இது வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி வரும், ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி சம்திங் லைக் தட். எங்கள் அம்மா தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் பிடிக்காது, ப்ளைனாக இருந்தால் தான் பிடிக்கும். ஓகே, ஸோ மீட்டிங் முடிச்சுட்டு சந்திக்கலாம். கைஸ், யாருமே வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமு ஜாலியாக இருக்கும், இவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு நினச்சிடாதீங்க. சீரியஸாக ஜாலியாலாம் இருக்காது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பேசாமல் தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டேனே, அதே மைண்ட் செட் தான் டெய்லி இருக்குது. எந்திரிக்கிற, ஒர்க் பண்ணுற, சாப்பிட்ற, தூங்குற, ரிப்பீட்டு, மறுபடியும் இதே தான். பர்சனல் டைம்னு ஒன்று இல்லவே இல்லை. சரி, என்ன பண்ணுறது, ஒர்க் பண்ணி தான் ஆகணும், துட்டு வேணும்ல. ஸோ அப்பப்போ வந்து நம்ம வேலை பார்க்குறோமோ இல்லையோ டைமுக்கு பசிக்கும். ஸோ அதனால் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட போகிறோம். பப்பாயா சாப்பிட்டுக்கிட்டே மீட்டிங் பார்ப்போம். ஸோ இது வந்து அம்மா கட் பண்ணி வச்சுட்டு தான் போனாங்க. நமக்கு ரொம்ப சோம்பேறித்தனவங்க, கட் பண்ணி வச்சா சாப்பிடுவோம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. ஆக்சுவலாக மீட்டிங் இருக்கவே நான் ரூம்குள்ளே வந்துட்டேன். ஸோ ரொம்ப வெயிலாக இருந்தது. சரி, கொஞ்ச நேரம் ஏசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி போட்டோம் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு வர பர்சன் வந்து இந்த குக்கி தான். வந்து ஜம்முன்னு படுத்துக்குவான் லேப்டாப்புக்கு பக்கத்துலேயே, இப்படி தான் தூங்குவான். இப்போ வந்து பிரேக் டைம் தான். அப்படியே வந்து தம்ப்நெயில்ல ஃபோக்கஸ் பிளான் அச்சீவ், என்னடா அது பயங்கரமாக போட்டிருக்காளே, என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்திருப்பீங்க தம்ப்நெயில் பார்த்து. ஸோ கண்டிப்பாக உள்ளே வந்துட்டு இவன் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் கிளிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றுவீங்க. அதுவும் இருக்கும், அதுவும் இயற்கை தானே. ஸோ நான் ஏன் தம்ப்நெயில் அப்படி போட்டேன்னா, அப்போ தான் நீங்கள் உள்ளே வருவீங்க கரெக்டாக, அதுக்காக தான் போட்டேன். இனிமேட்டு யாராவது டெய்லி ருச்சின்னு போடுங்க அப்படின்னு கேட்டுருவீங்களான்னு தெரில. ஐயோ சாமி, ஆளை விட்டால் போதும் அப்படின்னு தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான், நான் வந்து சும்மா தாங்க அப்படிலாம் போட்டேன். ஃபோக்கஸு, பிளானு, அச்சீவு, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நினச்சலாம் ஏன் சேனலுக்கு வராதிங்க. அது என்கிட்ட அது தெரிஞ்சால் நான் ஏன் இப்படி இருக்கேன், ஃபோக்கஸ் பண்ண தெரிஞ்சு, பிளான் பண்ண தெரிஞ்சு, அச்சீவ் பண்ண தெரிஞ்சால் நான் ஏன் இப்படி இருக்கேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்நேரம் நான் வந்து எங்கேயோ இருந்திருக்கணும். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கு எங்கள் அம்மா என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னா, இது வந்து இந்த முருங்கைக்கீரை இருக்குல்ல, ஸோ அந்த கீரையும் இன்னொரு ஏதோ ஒரு கீரை, ஸோ அது ரெண்டு போட்டு பொரியல் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு லஞ்சு. அதுதான் நமக்கு இன்னைக்கு சிம்பிள் லஞ்ச் தான். நான் எப்பயுமே சாப்பிடும்போது எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, ஏதாச்சும் ஒரு கார்ட்டூன், அதாவது நாம் சின்ன வயசில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த கார்ட்டூன். இந்த க்ளோரியாவின் வீடு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஃபேவரட் இது.
நாங்களாம் சைக்கோ பார்ட்ஸுங்க. ஸோ வெயிலில் கூட சூடாக டீ தான் குடிப்போம். அதுக்கு தான் டீ வச்சுட்ருக்கேன். வீட்டோட பேக் சைடு. ஸோ ஆக்சுவலாக நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து இப்படி ஓப்பனிங் இருக்கும். ஸோ உள்ளே வந்து வீடு. ஸோ துணியெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ இதுதான் வந்து பேக் சைடு, சின்ன ஒரு கார்டனிங் மாதிரி. ஓகே, இப்போ பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல இந்த மாதிரி தான் என்னோட டீ கப் வந்து இப்படி தான் இருக்கும். ஏஸ்தட்டிக்காக வந்து அப்படியே ஸ்டைலாக பிக் பாஸில் குடிக்கிற மாதிரி மக்லலாம் எனக்கு குடிக்க பிடிக்காது. ஸோ அதனால தான். ஸோ இது வந்து என்னோட ப்ரீவியஸ் ஆஃபீஸில் கொடுத்தாங்க காஃபி மக்கு. ஓகேங்களா, இன்னும் நான் வந்து யூஸ் பண்ண கூட இல்லை. இங்கே பாருங்க, டாம் அண்ட் ஜெர்ரி போட்டிருக்கா, க்யூட்டாக இருக்கா. ஆனால் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேங்க. அவ்வளோதான். ஈவினிங்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு, ஸோ ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால் மாய்ஸ்சரைசர் எடுத்தேன். அப்புறம் அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாது. சும்மா அதை எடுத்து அப்படியே கையில் வந்தபடி இஷ்டத்துக்கு அங்கே இங்கே எல்லாம் போட்டு தேய்க்க வேண்டியதான். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். பட் ஸ்டில் அந்த ஸ்கின்ல வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருந்தது அப்படியே செட் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பண்ணால் அப்படியே ஸ்கின் பல்லன்னு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அப்பயும் பிம்பிள்ஸ்லாம் எட்டி பார்ப்பாங்க. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தான், அதெல்லாம் பண்ணாவது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இது என்னோடய ஸ்கின்னுக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ அது முடிச்சுட்டு எப்பயும் போல் ஒரு லிப் பாம். ஸோ லிப் பாம் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இதெல்லாம் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் போடுங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லிடாதீங்க, சத்தியமாக எனக்கு தெரியாது. அப்ளை பண்ணியாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சுது. பர்டிகுலராக இன்றைக்கி ஏன் வந்து டெய்லி விலாக் மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னா, எப்படியும் கொஞ்ச நாளில் நம்ம பெர்ஃபார்மன்ஸை பார்த்து வேலையை விட்டு தூக்குனாலும் தூக்கிடுவாங்க. ஸோ ப்ராபப்ளி வி ஹாவ் டு க்ரியேட் மெமரிஸ்னா. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி தான் பெஸ்ட்டாக இருக்கும். எப்படி இந்த மாதம் கழித்து நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா, ஹூ நோஸ். ஸோ அதனால் இன்றைக்கே போட்டாச்சு, காசா பணமா.